ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்ன நடக்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி எபிசோடில் பார்க்கலாம். ரோகிணி விஜயா கிட்ட ரொம்பவே திட்டு வாங்கிட்டு அமைதியாக ரூமில் போய் உட்காந்துருக்காங்க. மனோஜ் ரோகிணி கிட்ட நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ எதுனாலும் ஒரு வார்த்தையை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பதிலுக்கு ரோகிணி, என்கிட்ட மட்டும் நல்லா பேசு, ஆனால் உங்கள் அம்மா பேசும்போது எதுவுமே எதிர்த்து பேசிடாத, எனக்கு நீ சப்போர்ட்டே பண்ணிடாதன்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டு மனோஜ் கிட்ட திட்டுறாங்க. மனோஜும் பதிலுக்கு நீ எதுக்கு திருட்டு நகையெல்லாம் வாங்குறேன்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி, நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன், உங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, நான் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சி தான் வாங்கினேன், ஆனால் அதுக்கு அவங்க என்னை இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு உடனே மனோஜ், நீ என்ன பண்ணியிருந்தாலும் நீ பண்ணது தப்பு ரோகிணி, நீ எதுனாலும் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருக்கணும், நீ திருடங்கிட்டலாம் வாங்கினது தப்புன்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, நான் திருடன்கிட்ட வாங்கினேன்னு நீ எப்படி சொல்லலாம், அவன் திருடன்றதே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நீ என்னமோ பண்ணு ரோகிணி, ஆனால் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிடு, அதுக்கு சப்போர்ட்காக முத்துவை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாரு. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, ஏன் நீ வர மாட்டியான்ற மாதிரி மனோஜ் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, இல்லை அவன் பெரிய திருடனாக இருக்கான், அவன் ரவுடியாகவும் இருப்பான், நீ போய் பணத்தை கேட்கும்போது அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான், அந்த நேரத்தில் நான் அங்கே என்ன பண்ண முடியும், இதுவே முத்துவாக இருந்தானா அங்கே சண்டை போட்டு உனக்கு என்னன்றதை சால்வ் பண்ணி வைப்பான், நான் வந்தாலும் வேஸ்ட்டு ரோகிணி, அதனால் நீ முத்துவை கூட்டிகிட்டு போன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் முத்து தான் எல்லா விஷயத்துலேயும் கரெக்டு, நீ எந்த விஷயத்துக்குமே சரிப்பட மாட்ட, இதே மீனா உங்கள் அம்மா பேசியிருந்தாங்கன்னா முத்து பதில் பேசியிருப்பாரு, என்னை பேசினனால நீ சும்மா தானே நின்ன, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் யாரையும் கூட்டு போக மாட்டேன், எனக்கு என்ன பார்க்கணுன்றது தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சீதா நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்தை நினச்சிட்டு தூங்காமல் இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு வெளியே சொல்லவும் முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அந்நேரத்தில் எழுந்திரிச்சு அவங்க அப்பாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லைப்பா, அம்மாக்கிட்ட எதையுமே மறைச்சதில்லைப்பா, ஆனால் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன், இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நேரமாக தூக்கம் இல்லாமல் அவங்க அம்மாவே பார்த்துட்டு, நான் பண்ணுறது தப்புமா, நீ என்னை மன்னிச்சுக்கோன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்கிறாங்க. உடனே எந்திரிச்சு போய் மீனாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி விரும்பியிருக்கவே கூடாது, இப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, காலையில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம், நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத, என்ன நடக்குமோ நல்லதுக்கே நடக்கும், நீ பேசாமல் போய் தூங்கு, எதையும் யோசிக்காதன்னு சொல்லி சீதாவை பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. முத்து மீனா கிட்ட, மீனா நாளைக்கு விருந்து நடக்க போகுது, அதுக்கு உண்டான ஏற்பாடெலாம் நல்லபடியாக நடக்கணும், சத்யா நல்ல மார்க் எடுத்துட்டான், அதுக்கு நம்ம எல்லாரும் அவனை பெருமைப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லா ஏற்பாடும் கரெக்டாக பண்ணிடுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. காலையிலே ஆகுது. சீதாவுக்கு அருண் கால் பண்ணுறாங்க, நீ வீட்டிலேருந்து கிளம்பிட்டியா, நான் எல்லாமே பண்ணிட்டேன், நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சீக்கிரம் வந்துடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சீதாவும் நான் கிளம்பிட்டேங்க, வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு அருண் சொல்கிறாரு, நான் கஷ்டப்பட்டு பேசி ஃபஸ்ட்டாக மேரேஜ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கேன், நீ ஆன் டைமில் இங்கே ரீச் ஆகிடு, இல்லாட்டி எல்லாமே வேஸ்ட் ஆகிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கிளம்ப போகிற நேரத்தில் அம்மா வந்துடுறாங்க. அம்மா சீதா நீ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சீதா இல்லைம்மா எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கேட்க கிடையாது. 2 வாய் சாப்பிட்டு போகிறதுல ஒரு நேரமும் ஆகிட போகிறதில்ல, நீ சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோ முன்னாடி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வேண்டிட்டு போகிறாங்க. அப்பா இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கணும், உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. கிளம்ப போகிற நேரத்தில் சத்யா வந்துடுறாரு. நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி தானே சாப்பிடாம போகிறேன், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சீதா இல்லை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மாமாவெல்லாம் வராங்கல்ல, விருந்து நடக்குதுல்ல, அப்போ சத்யா கண்டிப்பாக இங்கே இருக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா பூஜை ரூமில் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக அமையணும், அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க கட்டின மாலை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் முத்து வந்துட்டார். கையில் என்ன வச்சுருக்கான்னு கேட்குறாரு. மாலை, ஒரு கல்யாண ஆர்டர் வந்தது, அதுக்காக கட்டின மாலை தாங்க இதுன்றாங்க. அந்த மாலையை வெளியே எடுத்து பார்க்குறாரு. வெளியே எடுத்து பார்த்துட்டு, மீனா யார் வேணாலும் மாலை கட்டலாம், ஆனால் உன்ன மாதிரி யாருமே கட்ட முடியாது மீனான்னு ரொம்பவே மீனாவை பாராட்டிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே சீதா கல்யாணத்துக்கு ஒரு நாள் நீ பண்ணணும், நீ ரெடி ஆகிக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சீக்கிரமே நல்ல மாப்பிள்ளை பார்த்துருவேன்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கும்போது, இரு மீனா, நான் இதை மாலையை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நீ அதை பிடிச்சிக்கோன்னு சொல்லி அவங்கள பிடிக்க சொல்லிவிட்டு முத்து அந்த மாலையை ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. சொல்லிவிட்டு மீனா கிளம்புறாங்க. கிளம்புற நேரம் முத்து அவங்கள ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு, மீனா நீ மாலையை டெலிவரி பண்ணிவிட்டு ஆன்
டைமுக்கு அவங்க அத்தை வீட்டுக்கு வந்துரு. ஏன்னா நம்ம 2 பேரும் தான் முன்னாடி நின்னு எல்லா வேலையும் நடத்தணும். அத்தையும் அத தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா, நீயும் நானும் முன்னாடி நிக்கணுன்றத தான் அத்தையும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீ லேட் பண்ணிறாத. நம்ம தான் அத நல்லபடியா நடத்தி வைக்கணும். மறக்காம நீ ஆன் டைமுக்கு சீக்கிரமா வந்துரு மீனான்ற மாரி முத்து சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க கிளம்பிர்றாங்க. அப்புறம் பார்த்தோம்னா, சீதாவும், அருணும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உங்க அக்காவ இன்னும் காணோமேன்ற மாரி கேட்குறாரு. பதிலுக்கு சீதா, அவ கிளம்பியிருப்பாங்க, வந்துருவாங்கன்ற மாரி சொல்றாங்க. சொன்னதுக்கு அருண் சொல்றாங்க, "ஒரு வேள உங்க முத்துக்கு எல்லாம் தெரிய வந்திருக்குமோ? அதனால தான் மீனாவ விடாம ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரோ? இப்ப வரமாட்டாங்களோன்ற" மாரி டவுட்டா கேட்குறாரு. கேட்டதுக்கு சீதா சொல்றாங்க, "அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது. நீங்க தேவையில்லாம யோசிச்சு என்னையும் பயமுறுத்தாதீங்க. அக்கா வந்துருவாங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது மீனாவும் வந்துடுறாங்க. வந்ததுமே டைம் ஆச்சு வாங்க உள்ள போலான்னு சொல்லி உள்ள போயிடுறாங்க. இந்த நேரம் பார்த்தா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு முத்துவ கூப்பிட்டுருந்தார்ல, அந்த ஃப்ரெண்டும் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, "அண்ணா நீங்க மறந்துட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் கால் பண்ணியிருக்கேன்றாரு." பதிலுக்கு முத்து சொல்றாரு, "என்ன நம்பி ஒரு வேலை குடுத்துருக்க. நான் எப்படிடா மறப்பேன்? நான் வந்துட்டுருக்கேன் ஆன் த வேல. சீக்கிரமா நான் வந்துருவேன். நீ வெயிட் பண்ணுன்னு" சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு சீதா கல்யாணத்துக்காக மீனா உள்ள போறாங்க. கரெக்ட்டா அவ ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காண்டி முத்துவும் கரெக்ட்டா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.